ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் ஸோ சாரி, என்னால் லாஸ்ட்டு 2 எபிசோடை வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நானும் எப்படியாவது ட்ரை பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படி தான் நினச்சேன். பட் டியூ டு சம் ப்ராப்ளம்ஸ்னால அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வீக்கெண்ட் வந்துட்டோம் இல்லையா? இன்னும் 2 days தான் இருக்குது, ஃப்ரைடே. ஸோ அகெயின் ஜாலியாக இருக்கும். லாஸ்ட்டு வீக்கெண்டெல்லாம் உங்களுக்கு போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவும் கேட்பேன் இல்லையா? ஸோ லாஸ்ட் டைம் கேட்க முடியாமல் போயிடுச்சு, அதுக்காக இப்போ கேட்குறேன். ஸோ அகெயின் இன்னும் 2 days தான் இருக்குது. இன்னொரு வீக்கெண்ட் வரப்போகுது. இன்னும் 2 days ஃப்ரைடே வந்துடும். அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். 2 days ரெஸ்ட் இருக்கும். அப்பா எப்படி உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக 2 நாள் ரெஸ்ட் வேணும். ஏன்னா இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கோம்ல. ஸோ அதுக்காக ஒரு 2 நாளாக இல்லை ரெஸ்ட் வேணும் இல்லையா? ரெஸ்ட் இல்லாமல் எப்படிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ரெஸ்ட் வேணுங்க. நமக்கு ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம அகெயின் வந்துட்டு ஆக்டிவாக இருக்க முடியும். ரெஸ்ட் இல்லாட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ தூங்கணும், ப்ராப்பராக வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும், ப்ராப்பராக ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம ஃப்யூச்சரில் வர போகிறவங்கள ஹெல்த்தும் சரி, நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான். ஸோ எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு தேவை இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்கள் பிரெயினுக்குமே கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை. ஓவர் திங்கிங் பண்ணி என்னன்னா நம்ம பிரெயினெல்லாம் அப்படியே சுருங்கி போயிடுது இல்லையா? ஸோ வந்துட்டு ரொம்ப இப்படி தான் ஆகும் அப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளே ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம பிரெயினை எப்போவுமே ஆல்வேஸ் ஆக்டிவ் மோட்லேயே வச்சுட்ருக்கோம். ரெஸ்ட்டுன்ற ஒன்று கொடுக்காமே இருக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி நான் என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். நம்ம லாஸ்ட்டாக பேசின ஓவர் திங்கிங். நம்ம லாஸ்ட் வந்துட்டு ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தானே பார்த்தோம். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட சைக்காலஜி ஆஸ்பெக்டையும் சொல்யூஷனையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் கேட்டுருக்கிறது உங்களோட நெஞ்சோட நேரம். நான் உங்களோட ஆதித்யா. எஸ். ஸோ ஓவர் திங்கிங் நான் மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாகவே ஓவர் திங்கிங் எல்லாருமே பண்ணுவோம். அதை நான்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் கேஸு. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்போல்லாம் சொல்லிட்டு ஒரு காலத்தில் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு நிறையா என்ன பண்ணியிருக்கேன்னா சொதப்பி வச்சுருக்கேன். நிறையா வந்துட்டு எனக்கு நான் செல்ஃப் அப்லாம் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஓவர் திங்கிங்லேயே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேயும் சில டைப்ஸ் எல்லாம் இருக்குது, இதுலேயும் கேட்டகரிஸ்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். ஸோ ஓவர் திங்கிங்கில் காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் அப்படின்னா என்னென்னா லைக் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் ஆக போகுது, லைக் வந்துட்டு என்னமே பண்ணியிருக்க மாட்டோம், பட் இதோட அவுட்கம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு வருது. ஒரு நெகட்டிவ் அவுட்கம் வந்துட்டு நம்மளே வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, அதுதான் இந்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ். ஸோ இது மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா இது முக்கால்வாசி நேரம் உங்களுக்கு ஒரு அன்ஹெல்ப்ஃபுல் வேயாக தான் இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணுற அந்த ஓவர் திங்கிங்கில் வர அந்த தாட்ஸ் எல்லாமே உங்கள் லைஃபுக்கும் சரி உங்களுக்கும் சரி கண்டிப்பாக யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி லெவல்லாம் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறோன்னா இந்த ஓவர் திங்கிங் வந்துட்டு ஆல் ஆர் நத்திங் அப்படின்ற கேட்டகரியிலே வச்சுடுறாங்க. இந்த ஆல் ஆர் நத்திங் என்னென்னா நான் ஒன்று பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா பண்ணாமே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பார்க்குறது. நான் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைனா பண்ணலான்னா விளங்காமல் போயிடும், அந்த மாதிரியே யோசிக்கிறது. ஐயோ ஒருவேளை அன்றைக்கி நான் அப்படி பண்ணனேன் அதே அகெயின் ரிப்பீட் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மைண்ட் செட்லேயே எப்போவுமே இருப்பாங்க. ஸோ அந்த ஆல் ஆர் நத்திங் கேட்டகரியில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டஸ்ட்ராஃபிசிங், அதாவது கேட்டஸ்ட்ரோப் அப்படின்றது நல்லாவே தெரியும். எஸ், எக்ஸாக்ட்லி கலகம். ஸோ அதுதான் கேட்டஸ்ட்ரோப். என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்துட்டு நெகட்டிவ் அவுட்கம் முன்னவே வந்துட்டு யோசிச்சு வச்சுருது. ஓகே ஃபைன், இந்த வேலை நான் பண்ணேன்னா இதோட அவுட்கம் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவ் அவுட்கம் வராதுன்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு முன்னாலேயே நம்மளே வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு பேர் தான் கேட்டஸ்ட்ராஃபிசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓவர் ஜென்ரலைசிங், அதாவது நீ பண்ணுற ஓவர் திங்கிங்கே சம்டைம்ஸ் வந்துட்டு உன் லைஃபுக்கு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணுற ஓவர் திங்கிங் நம்ம லைஃப்க்கு ஆப்வியஸ்லி வந்துட்டு சில நேரம் ஒர்த்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்துட்டு நம்ம தேவை நெகட்டிவ் தாட்ஸ், இன்ட்ரூசிவ் தாட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்படி இருக்க தாட்ஸ் எல்லாம் ஜென்ரலைஸ் பண்ணுறது. எஸ், நான் பண்ணுறது கரெக்டு தான், ஸோ அதனால வந்துட்டு நான் ஓவர் திங்கிங் பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலைஸ் பண்ணுறது ஓவர் ஜென்ரலைசிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ வந்துட்டு நீங்களே ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் வருது. ஓகே ஃபைன், இது இப்படி தான் பண்ணேன், இது இப்படி தான் ஆயிருக்கு, ஸோ அதனால் வந்துட்டு இனி எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கன்க்ளூஷன் வருது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் சேம் தான், எல்லாமே இன்டர்லிங்கான ஒரு விஷயம் தான். பட் அதையும் வந்துட்டு ஒரு டீப்பாக சொல்கிறதுக்காக இந்த ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீடிங். ஒருத்தவங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது, லைக் ஆனால் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம அவங்கள வச்சு அதை வச்சு ஓவர் திங்கிங் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம அபி ஒன்று எடுத்துக்கலாமே. எஸ், நம்ம அபி ஒன்று நவ் இருக்கு இல்லையா, அவங்க தான். ஸோ வேண்டாம்னா அபி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அணுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கோவம் இருந்ததில்ல, அதே மாதிரி அணுக்கும் அபி மேலே கோவம் இருந்தது இல்லையா? ஸோ மைண்ட் ரீடிங் பண்ணுறது. அவங்கள பற்றி 2 பேர் பேசியிருக்கவே மாட்டாங்க, 2 பேருக்குள்ளேயும் பேசியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும். பட் அவங்களே வந்துட்டு அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பின்பத்துக்குள்ளே போயிட்டு அவங்களே க்ரியேட் பண்ணி தாட்ஸை க்ரியேட் பண்ணி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி இப்படி தான் ஆகுமோ அப்படி தான் ஆகுமோன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வருது.
ஸோ இதை தான் 5 கேட்டகரிஸாக வந்துட்டு நம்ம ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. சைக்காலஜி ஆஸ்பெக்டையும் இது தான் சொல்லுது. ஓகே, இப்போ மெயினாக பிரெயினோட சித்து விளையாட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பாட்டில். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அமிக்டலா ஞாபகம் இருக்கு இல்லையா, எமோஷனல் சென்ட்ரல் பிரெயின். ஸோ இந்த எமோஷனல் சென்ட்ரலுக்கு காரணமாக இருக்கிற இந்த அமிக்டலா என்ன பண்ணுதுன்னா ஓவர் திங்கிங் நேரத்தில் ரொம்ப அதிகரிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம லாஜிக்கல் பிரெயின், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட செயல்பாடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் உங்களால் லாஜிக்கலாக எந்த ஒரு டிசிஷனையும் மேக் பண்ண முடியாது, எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ என்னன்னா கூட்டாம்போக்கில் நம்மளே போயிட்டு டப்புன்னு விழுற மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னா ஓவர் திங்கிங் பண்ணிட்டு போய் விழுந்துடுறோம். ஸோ அமிக்டாலா என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி எமோஷனல் ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் லாஜிக்கலி திங்கிங் பண்ண விடாமல் ஏதோ ஒரு தாட்டை கொடுத்து உங்களை ஓவர் திங்கிங்லேயே வச்சிருக்கு. ஸோ அதுதான் இங்கே பண்ணுற இது வேலை. இது மட்டும் கிடையாது, இதோட என்ன வரானா டிஎம்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வரான். டெமன் பார்த்தாலே தெரியல, டெமன் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். ஸோ இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் என்ன பண்ணுதுன்னா லைக் இதுக்கு எதுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா உங்கள் லைஃப்பில் இருக்கிற உங்களோட இமேஜினேஷன் பவர் ஆகட்டும், ஃபியூச்சரில் எப்படி தான் அவங்க இமேஜின் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்துட்டு எப்படின்னா இது ஆல்மோஸ்ட் பிரெயின்கான எல்லாத்தையுமே இது பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் உடைய கனெக்ட் பண்ணுறது தான் இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். ஸோ இது எப்போ மேக்ஸிமம் ஆக்டிவேட்டில் இருக்கும்னா நைட் டைமில் ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நைட் டைமில் ஆக்டிவேட்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இது அதிகமாக ஆக்டிவேட் ஆகிற நேரத்தில் தான் நமக்கு ஓவர் திங்கிங் வர்றது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நைட்டு தூங்குற டைமில். ஸோ ஓகே ஃபைன், இதுதான் வந்துட்டு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டாக சொல்கிறாங்க. ஸோ பிரெயினோட சித்து விளையாட்டுகள்லாம் இவ்வளோ தான். ஸோ இதான் என்ன ஆகுது, ஓவர் திங்கிங் பண்ணுறதுல என்ன ஒரு காசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ன வருதுன்னா உங்களுக்கு உங்களை அறியாமையே உங்களுக்கு ஆங்ஸைட்டி டிஸார்டர் ரொம்ப அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஓசிடிக்கும் வந்துட்டு இது ஒரு பார்ட் ஆஃப் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதான் சிம்டம்ஸ் சாரி ஸோ வந்துட்டு இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் ஓவர் திங்கிங் வந்து ஒன் ஆஃப் த சிம்டமாக இருக்குது. அது ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஆங்ஸைட்டி டிஸார்டர். ஸோ ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கவங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாக வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓசிடி, அப்சர்சிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், ஐ திங்க் ஐம் ரைட். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஓசிடி இருக்கிற பர்சனுக்கு வந்துட்டு ஓவர் திங்கிங் ஒன் ஆஃப் த சிம்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டி ஆர் சிபிடிஎஸ்டி, ஸோ ரெண்டுமே போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். ஐம் ஸோ சாரி, கொஞ்சம் திணறுது பேச முடியல, பிகாஸ் உங்களுக்கே தெரியலையா நான் வந்துட்டு ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஆன் த ஸ்பாட்டில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்டோட வந்து பேசுகிறேன். ஸோ ஓகே, ஸோ என்னன்னா இந்த மாதிரி மென்டல் ஹெல்த்தில் எல்லாமே ஓவர் திங்கிங் வந்து ஒன் ஆஃப் த சிம்டமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, டெப்ரெஷன்லையும் கூட ஓவர் திங்கிங் ஒன் ஆஃப் த சிம்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஓவர் திங்கிங் என்ன ஆகுதுன்னா இது மூலமாக என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த தாட்ஸை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, என்னடா இவ்வளோ தூரம் பேசின ஓவர் திங்கிங் பற்றி சொல்யூஷன் கொடுப்பேன்னு பார்த்தேன்னா இப்படி பொசுக்குன்னு தாட்ஸை ஸ்டாப் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிப்பீங்க அப்படின்னு தெரியுது. எஸ், உங்களால் தாட்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது, திங்கிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் ஒன் டேல வந்துட்டு யூ கெட் அரவுண்ட் 70,000 தாட்ஸ், ஐ திங்க் ஸோ ஸ்கூல் டைமில் படித்தது. ஸோ நிறையா தாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், பிரெயினில் ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு ஓவர் திங்கிங் அதே மாதிரி தான். உங்களால் வந்துட்டு ஒரு தாட்டை நீங்கள் நினைக்க தான் அகெயின் வந்துட்டு அதோட லூப்போட கனெக்ட் ஆகி உங்களுக்கு திரும்ப அந்த தாட் வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண நினச்சிங்கன்னா அகெயின் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங்னால உங்களால் தூங்க முடியாது. ஆப்வியஸ்லி தெரியும், நைட் டைமில் ஓவர் திங்கிங் பண்ண என்ன ஆகும், பிரெயின் ஆக்டிவேட்டாக இருக்கும், தூங்க முடியாது. ஸோ இதான் செகண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங்னால உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தடைப்படுது. அதாவது எந்த ஒரு வேலையும் ப்ராப்பராக பண்ண முடியாது, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு ஹம்ட்ரம்லேயே இருக்கிறனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இதனால பேனிக் அட்டாக் கூட அதிகமாக வரலாம் அப்படின்றாங்க. ஸோ பேனிக் அட்டாக்ன்றது ஒரு பெரிய வாஸ்டான சப்ஜெக்ட்டு, அதுக்கு மெதுவாக போய் பார்க்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த காஸ்ட் வந்துட்டு வருது. ஸோ பேனிக் அட்டாக் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும், ஓவர் திங்கிங் பண்ணால் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஸ்டர்பிங் அண்ட் இன்ட்ரூசிவ் தாட்ஸ், அதாவது நடக்காத விஷயமா இருக்கும் பட் நடக்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். எக்ஸாம்பிளுக்கு எனக்குலாம் தோணும், பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்பவே ஏன் விண்டோவை திறந்து என் ஃபோனை தூக்கி கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யோசிப்பேன், டே லூசு பையிலே உன் ஃபோன் 60,000 ரூபாய் ஆச்சு, தூக்கி போட்டால் என்ன ஆகும், யார் வாங்குறது, நீ பார்க்குற வேலைக்கு உனக்கு அவ்வளோ திமிர் வேறையா அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் யோசிக்கும். பட் எஸ், இதுதான் இன்ட்ரூசிவ் தாட்ஸ். ஸோ நடக்காத விஷயங்களே நம்ம நினைக்கிறது, லைக் ஃபேனில் தொங்கலான்னு யோசிப்போம், மேலே கீழ் குதிப்போம் யோசிப்போம், பக்கத்துக்கு பிடிச்சி தள்ளி விடலான்னு யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரூசிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓவர் திங்கிங் அதிகமான வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எஸ், ஸோ இதுதான் வந்துட்டு ஓவர் திங்கிங்கோட அந்த சொல்யூஷன் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எனக்கு கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்கிறேன், அதுக்கு ரொம்ப மன்னிச்சிடுங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணல. எஸ், நான் ஆல்ரெடி எப்போவுமே ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், பட் இந்த தடவை கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம். லைக் என்னோட பழைய பாட்காஸ்ட் எபிசோட் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி எந்துவாக பேசியிருப்பேன். ஸோ அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஏன்னா நார்மலாக பேசுனா கொஞ்சம் நல்லா பேசலாம்டா, பழையதெல்லாம் கேட்டோம், ஏன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்குது இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நம்ம அடுத்த நல்லபடியாக சூப்பராக பண்ணிடலாம் அப்கமிங் எபிசோட்ஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓவர் திங்கிங்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ண தான் முடியாது கம்ப்ளீட்டாக, பட் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேஸ் நிறையா இருக்குது. அதாவது சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நோட்டீஸ் த லூப். ஓவர் திங்கிங் பண்ணுறப்போ எதனால ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த லூப்பை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது அது இதோட போய் இன்டர்லிங்க் கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அது எந்த பாயிண்ட்டில் போய் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த தாட் உங்களுக்கு கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஓவர் திங்கிங் பண்ணுறப்போ ஜேர்னலிங் பண்ணுங்கள். அதாவது உங்கள் மைண்டுக்கு வர எல்லா தாட்ஸையும் எழுதுங்க. அது எந்த மாதிரி தாட்ஸாக இருந்தாலும் சரி, பிகாஸ் உங்களோட டைரி உங்ககிட்ட தான் இருக்க போகுது, யாரும் ரீட் பண்ண போகிறது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்காக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது ரீட் பண்ணுறதுக்காக இல்லை, சாரி, உங்கள் எழுதுனீங்கன்னா உங்கள் தாட்ஸை நீங்கள் நோட்டில் கொட்டுறப்போ உங்கள் மனசுலேருந்து வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. எஸ், ஸோ அது 100% உண்மை தான். பிகாஸ் நானும் இப்போ ஜேர்னலிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜேர்னலிங்கிறது ஒரு பெரிய வாஸ்டான சப்ஜெக்ட் தான், அது நம்ம மெதுவாக பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1, அதாவது கிரவுண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட்டில் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா 5 திங்ஸை வந்துட்டு பார்க்கணும், 4 திங்ஸை வந்துட்டு நீ ஃபீல் பண்ணுறதை இது பண்ணணும், 3 திங்ஸை வந்துட்டு ஹியர் பண்ணணும், 2 திங்ஸை வந்துட்டு நீ ஸ்மெல் பண்ணணும், 1 திங்ஸை நீ டேஸ்ட் பண்ணணும். இதெல்லாமே பண்ண முடியாது, பட் நினைக்கலாம். அதாவது ஓவர் திங்க் பண்ணுறப்போ உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த கிரவுண்டிங் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் திங்கிங் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மூவ் யுவர் பாடி, அதாவது ஷேக் யுவர் பாடி, டான்ஸ் ஆடலாம், நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறப்போ ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மைண்ட் டைவர்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் மென்டலி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் மூவ் யுவர் பாடி ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் யுவர் தாட்ஸ். ட்ரை டு சேஞ்ச் த ரிலேஷன்ஷிப் வித் யுவர் தாட்ஸ். அதான் வர ஓவர் திங்கிங்கை, அந்த தாட்ஸை, நெகட்டிவ் தாட்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி பாசிட்டிவாக மாற்றி பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பை அது மொத்தமாக மாற்றுங்க. ஐ மீன் ரிலேஷன்ஷிப்னா தாட்ஸோட ரிலேஷன்ஷிப்பை, அந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது, மைண்ட் எங்கேயோ போதில். ஸோ அது கிடையாது. ஸோ அதுதான் தாட்ஸோட ரிலேஷன்ஷிப்பை மாற்றுங்க. ஸோ அது நெகட்டிவ் தாட்ஸாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பாசிட்டிவாக மாற்றுங்க. ஸோ பாசிட்டிவாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தாட்லேருந்து கொஞ்சம் நேரம் கேப் கிடைக்கும், பிரேக் கிடைக்கும். ஸோ ஓவர் திங்கிங் குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டெக்னிக்கெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓவர் திங்கிங் குறையும். பிகாஸ் நான் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் சூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எஸ், சூன் வந்துட்டு எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் அண்டு அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஜேர்னலிங் பண்ணுறதும் சரி, கிரவுண்டிங் டெக்னிக்கும் சரி, கண்டிப்பாக உங்களை ஓவர் திங்கிங்லேருந்து கண்டிப்பாக காப்பாற்றுன்றது நான் அஷூரன்ஸ் தரேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஃபேஸ் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு இது சொல்லுவாங்க. ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் வந்துட்டு ஓவர் திங்கிங்கான சொல்யூஷன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓவர் திங்கிங்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்றத நானும் சொல்கிறேன், சைக்காலஜிஸ்ட் சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம எபிசோடோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. அதாவது நம்ம எப்போயுமே ஒரு ஃபேக்ட் பார்ப்போம், ஒரு 3 ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் 3 ஃபேக்ட். ஏன் வந்துட்டு இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஃபேக்ட் இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, த பேட்டர்ன் டிடெக்ஷன். அதாவது அவங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்துலையும் ஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுமா. ஐ மீன் அந்த திங் தெரியறதுக்கு முன்னாலேயே இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டீப் டைவ் பண்ணி அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு விஷயத்தை தேடுறப்போ ஓவர் திங்கிங் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன, ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அதாவது ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்கை அகெயின் பண்ணக்கூடாது அப்படின்ற பயத்தினால ஓவர் திங்கிங் பண்ணுறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டெலிஜென்ட் பீப்பிள் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஸோ மேபி சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா நம்மளோட பெரிய நல்லா படித்த லிட்ரேட் பீப்புளாக இருக்கலாம், யாரோ பெரிய பொசிஷனில் இருக்கவங்க, யாரோ ஒருத்தவங்க லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கட்டும். அவங்க எல்லாம் ஓவர் திங்கிங் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த மிஸ்டேக் அகெயின் பண்ணக்கூடாது, பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எமோஷனல் மெமரி. அவங்களோட எமோஷனல் மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா அப்பெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். அவங்க என்னன்னா அவங்க அகெயின் ஓவர் திங்கிங் பண்ணுறனால எமோஷனல் வந்துட்டு அந்த மெமரி ரொம்ப அகெயின் நல்லா ஸ்டோர் ஆகிடும். ஸோ அவங்க பாஸ்ட்டில் பண்ண விஷயம் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக சட்டுன்னு ஞாபகம் வரன்றனால அவங்க அகெயின் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த தாட்ஸை உள்ளே கொண்டு வந்து அதை புல் பண்ணி ட்ராக் பண்ணி அதை திரும்ப போட்டு குழப்பி எல்லாம் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஏன் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கான 3 மெயினான பாயிண்ட்ஸ் அப்படின்றதா வந்துட்டு நம்ம ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட டாபிக் முடிஞ்சு போச்சு. ஓகே, நான் உனக்கு கேட்குறவங்க கிட்ட நம்ம பாட்காஸ்டோட பேரை மாற்றுற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. லைக் பழையபடியே பில்லோ தாட்ஸே கொண்டு போயிடலாமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பிகாஸ் ஆஃப் ரீச்னாலையும் பிகாஸ் ஆஃப் த நேம்னாலையும் உங்களுக்கு எதோ தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். பிகாஸ் யூஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். மேபி உங்ககிட்ட என்னோட காண்டாக்ட் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பாட்காஸ்ட் இன்னும் கொஞ்சம் க்ரோ அப் பண்ணி நம்ம பெரிய லெவலில் மதன் கோரிக்கு மேலே போக முடியலையா. ஐ எம் ஸோ சாரி, யாருனேமே சொல்ல விரும்பல, நம்ம ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். ஸோ அதனாலயா
ஸோ அவங்களுக்கு போக முடியும்னா நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். அண்டு உங்களோட ஒப்பீனியன்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் கம்மிங் ஃப்ரைடே. அன்டில் தட் சைனிங் ஆஃப், ஐம் யுவர் ஆதித்யா. நீங்கள் கேட்டுட்டு இருந்தது உங்களோட நெஞ்சோடு நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், பை பை.